நாட்டை வீணா கெடுத்துட்டு வரீங்க. நல்லா நாட்டை வீணா கெடுத்துட்டு வரீங்க. குவாட்டரும் பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க, ஜே போடுறோம் பின்னால போய். அதுதான் பின்னாடி சுத்துறீங்களா? குவாட்டர் பிரியாணி தான். என்ன நாங்களெல்லாம் போய் ஜே போட்டு நாட்டை கெடுக்கிறோம். நீங்க கெடுக்கல. ஏதோ வந்ததை திருட்டு வந்ததை திருட்டு வந்ததை ஏதோ நாலு பேர் திருந்துட்டோம். அப்ப நல்ல கடை சொல்லி வரும் நாட்டுல நாட்டை கெடுக்கிறோம். நீங்க கெடுக்கல. கெடுக்கிறோம், எங்க கெடுக்கிறோம்? நாங்க கெடுக்காங்க நாட்டை. ராஜா வணக்கம். வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும். வணக்கம். 16 பெற்று பெருவாழ் வாழ கடவுது. மகராசனாக இன்று போல் என்று வாழ கடவுது. 16 புள்ள ஓடுங்க. பண்ணி குட்டி போடுங்க போட்டுங்க. பிள்ளை இல்லடா, வாழ்வில் பாக்கியம் 16, குறைவில்லாத செல்வம். அப்படி நிறைவோட வாழறதுக்கு ஆசீர்வாதம். வாங்கய்யா ஏன் பொட்டி மாணிக்கம்
அட வரவனா நான் ஒரு ஆள் இருக்கு நீங்க பயப்படாதீங்க நீ முன்னே அங்க வந்திருந்தா இவ்வளவு குழப்பம் நடக்குமா சண்டை வரவனா காலையில நாட்டி சொல்லுவோம் குட் மார்னிங் சாயங்காலம் சொல்லுவோம் காலை இரவு நேரத்துல சொல்வது குட் நைட் அது ஆங்கில முறைப்படி ஆனா ஒரு அரசன் வந்தா கை கட்டி அவர் என்ன சொல்ற வாங்கயா வணக்கம் சொல்லணும் குட் மார்னிங் நான் சொல்லணும் அது என்ன உன் கொட்டில மாறுற மானியம் அவரு ஏண்டா உன் கொட்டில சும்மா கட 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 அப்படி இல்லைங்க இப்ப கெட்டியார் வருவாங்க ஆமா ஒரு பாட்டு பாடுவோம் ஆமா பாடுவோம் பேசினா இருப்போம் குட்டு 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 பின்னாடி ஓடுவோம் பின்னாடி பேசுறதுக்கு ஆமா அங்க போய் ஒரு பொண்ணு வேலை கட்டு திரும்ப குட்டு 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 வரும் ஆமா இந்த நேரத்துல அவன் கொட்டில நீங்க ஓடும் போது சும்மா கட்ட 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 அவன் பரவாயில்ல கம்மியாடி ஆனத்தை மட கட்டி வைக்கிற போட மாமணி உள்ள ரவி இந்த வசனத்தை எப்படி திருவள்ளுவரோட பெருமையா பேச இது யாரால பேச முடியும் யாருக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் மூணு மூணு கட்டியாரு சமம் பசங்க ஒரு மன்னன் வந்தார் அருகாமையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கை கட்டி சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் வர்றேன் ஒரு அச்சம் கிடையாது பயம் கிடையாது கைய கட்டி தாய் புதித்து சர்வ ஜாக்கிரதையா என்கிட்ட சம்பளம் கூட ஐயோ ராஸ்கர் பேசக்கூடாது அந்த மாதிரி சண்டை போடு நீ போடாதே மானத்தை மர கட்டி வைக்கிறான் பாரு பேசக்கூடாது ஒரு மன்னன் வந்தா அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய பணியால் கை கட்டி வாய்ப்பதற்கு உருவின வாளை உடலில் படாமல் விழித்த கண் சிமிட்டாம பார்த்து நிற்கணும். விழித்த கண் சிமிட்டாம புளிய மாட்டு போறீங்க ஆந்த மொழிகிற மாதிரி மொழிகிற மாதிரி கம்மியாயிட்டு. ஒரு மன்னன் வந்து இவ்வளவு நேரம் பேசுற ஏதாவது வாய் சொல்ல சபை அவர் பேசுறதே கூட தப்பா இருக்கட்டும். ஆயிரம் இருந்தாலும் சரி அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் உரைக்கும். அப்படி இல்ல பதில் இருக்கக்கூடிய மந்திரி ஆமா ஆமா அவர் வந்து எம்மாராஜ் அவர் பேசுற பேச்சுக்கு பதில் சொல்லு டக்குனா பதில் சொல்லு பாப்போம். ஏதோ ஒண்ணு நீ ஒண்ணும் பண்ணாத. அவர் சேகர் அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு 108 போன் பண்ணி என்ன கொண்டு போய் கீழ்பாக்கத்துல சாக விட மாட்டேன். கம்ப்ளைண்ட் நீ போட உள்ள ரோட்ல போனா நீ பேசி போனா குடும்ப சமாச்சாரம் அப்படின்னு நினைப்பாங்க. நீ மாதிரி தனியா பேச பைத்திய மாட்டேங்குது சொல்ல மாட்டாங்க. இப்ப இந்த சபையில சொல்ல சொன்னாங்களா ஒண்ணு போட உள்ள போட நீ அவெல்லாம் வந்து என்ன பைத்தியக்காரன் சொல்ற அளவுக்கு காரணம் சரி உன் மேல தப்பு கிடையாது. ஏதோ சண்டை போட்டேன் அந்த கோபத்துல அதுல பயமின சரி விடு இனிமேல் ஒண்ணு எதுவும் பேச மாட்டேன். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வைக்கணும். பேசுறா வாய தோண்டி எதனா பேசுறா சொல்லுங்க கைய கட்டுறா அவரு கைய கட்டுறா ஆய முடுறா அவரு பேசுறான ஓயாடி போட்டாடி புள்ளி நான் போட்டுக்கோ. சக்கராட்டில் இருக்கிற பேர் பூரா மனப்படம் பண்ணி வந்தேன் சொல்றது போட உள்ள போட கம்ப்ளீட் உள்ள நீதானா பரவாயில்ல நீ சண்டை போடுறதால ஒரு புள்ளி ஏது போடுறது 3 வருஷம் முடிஞ்சிச்சு. இது 3வது வருஷம் நான் நடந்துக்குது. நான் எப்ப வந்து உங்ககிட்ட வாக்கப்பட்டோம் கம்மியாச்சு
ஒரு மனுஷனுக்கு சனி தசை பிடிச்சா 7.5 வருஷத்துல விட்டுருவாங்க. ஆமாங்க. யார் இருந்தாலும். ஆனா உன்ன மாதிரி குடும்ப கிடையாது கம்டாதி. எப்ப இந்த தை மாசம் பிறக்கணும் பாக்குறான், ஆவணி போட்டாச்சு வரைக்கும் என் பிராணத்தை வாங்கி என் உயிரை வாங்குறான். பின்னாத்துல வந்தா ஜென்ம சனி, என் ஜென்மத்துக்கு ஏண்டா ஒரு நாளைக்கு 5000 அடி வாங்க. உன் கறி என்னடா கறி? அது என் கறி பண்ணி கறி. ஒன்னு அடிச்சு அடிச்சு நாங்க தான் வீணா போறேன். ஒரு நாளைக்கு 1 கிலோ இருக்குடா பேமானி. நான் என்னன்றேன், என் நடிகர் ஓடாப்புல போறது மாட்டானுங்க. ஓடாப்புல போறதுக்கீங்க மாட்டி நான் முடிக்கிற மாதிரி பேமானி பையன். சரி நான் நன்றேன், சம்பளம் கூட சேர்த்து வாங்கிக்கிறேன். என்னால முடியல உங்ககிட்ட. சபைக்கு வணக்கம். இந்த சபையை உற்றுநோக்கி பார்த்தார். எப்படி விளக்கம்? மகாலட்சுமி ராஜ்யம்பருத்திய சபை. இந்த அழகான திருச்சபையிலே யார் யார் அமர்ந்திருக்கிறார்? மாதா பிதா குரு தெய்வம் 4 வர்ணத்தால் அமர்ந்திருக்கின்றார். கும்பாபிஷேகத்தின் அன்னைக்கே நமக்கு ஆட்டோ வைக்கிறதா இருந்துச்சு. ஆமாங்க. அவங்களுக்கு உண்டான வேலைப்பாடுகளும் சில பல வேலைகளா இருந்ததுனால முடியல. ஆனா எப்படி ஆகிலும் அன்னைக்கு ஆட்டோ வச்சாங்க. மாங்குயில பூங்குயில கரகாட்டம் அதுவும் ஒரு கலை தான். ஏன்னா அதையும் ரசிக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க இல்லையா? அப்படி இப்படி இந்த ராமநாத சபை கொண்டு வந்து அப்படியாவது 2 நாடகம் வைக்கிறோம். அப்படி என்று இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும், அருமை தாய் தந்தை வாரிகளுக்கும், கட்டறிந்த கன தர்மங்களுக்கும், அடித்த மகா மேதைகளுக்கும், நம்மை விட நாடகக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க தம்பி. அன்றவருடைய பாதத்திற்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கத்தில் அமர்ந்திருந்து வந்திருப்பாங்க. அன்றவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாதத்திற்கும் உனக்கும் சிறியவன் 1 கோடி வணக்கம். நான் ராஜர்கள் போற்றோம். எப்படி விளக்கம்? தாண்டி வரக்கூடிய தேவ கோமனம். தேவ கோமனா? ஓ தேவ கோமனா? கோமன் கட்டி நீ பாத்தியா? ஏன்டா அவன் கூட தான் வாய் தவறி ஒரு முறை சொன்னாதான் போறேன் கூட. நான் ஏன்டா அப்படி இப்படி பண்ற? நான் ஒண்ணு பண்ணலங்க. கம்மியா தேவலோகத்தை அண்டு வரக்கூடிய பொன்னிலோகத்தை அண்டு வரக்கூடிய பொன்னிலோகத்துக்கு அதிபதி தேவ கோமான். 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்த தேவேந்திரன். 33 கோடி தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். எல்லாத்துக்கும் ஒரு அதிபதி. இப்பதான் அழகா பேசுறான், நம்மள உயர்வா பேசுறான்னு நினைச்சேன். எங்க கொண்டு விட்ட மத்திய என் பேர
டேய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வாங்கி இருக்கிறது நீ உதவாங்கிறது இல்லாம எங்களுக்கு உதவாங்கி வைக்காத கம்னாரா என் கூட கூட நல்லா இருப்பீங்க. வர. டேய், விந்து. அப்படி 33 கோடி தேவர்களுக்கு எல்லா தலைவன் பொன்னுலோகத்துக்கு அதிபதி அமரேந்திரன் தேவகோமான். அப்படி தேவ இந்திரன் சொல்றனே அஸ்த வசுக்களில் ஒருவன் அஸ்தத்துக்கு பாலகனாய் முதல்வன். அப்படி இருந்தாலும் எங்க அப்பாயா எங்க அம்மாயா நான் பிறந்த ஒரு வைபவ நிலை அது தெரியுமா? தெரியாது. அதோ காசிபருக்கும் அதிதி அம்மனுக்கும் 33 கோடி தேவர்கள் பிறந்தோம். அப்படி 33 கோடி தேவர்களிலே அஸ்த வசுக்கள் அஸ்தத்துக்கு பாலகர் என்று தெரிவிப்பார். அவர் யார் யார்? இந்திரன், யமன், அக்னி, நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானியன். இப்படி சொல்லக்கூடியவர். ஆமா, அஸ்தத்துக்கு பாலகர்கள். அப்படி அஸ்தத்துக்கு பாலகர்களில் முதல்வனாகிய தேவ இந்திரன் 33 கோடி தேவர்களுக்கு தலைவனாகிய அமரேந்திரன் பொன்னுலோகத்துக்கு அதிபதி. இந்த தேவலோகம் இருக்க தம்பி, இந்த தேவலோகத்தில் மரம், செடி, கொடி, புல், பூண்டு, காய்ப்பது, பூப்பது, வளர்வது அனைத்தும் பொன்னால் உருவாக்கப்பட்டது. எல்லாமே தங்கம் தான். ஓ தேவலோகத்துல இருக்கிறது பூரா தங்கம். செடி, மரம், செடி, கொடி, கல்லு, கருங்கல்லுன்னு எடுத்தீங்கன்னா கூட அதுவும் தங்கம் தான். அப்பேற்பட்ட சொர்க்கலோகம் பொன்னுலோகம் 33 கோடி தேவர்களுக்கு எல்லா தலைவன். 14 உலகத்தில் உள்ள சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், கிண்ணறர், கம்புரர், கருட காஞ்சிவர், சித்தி வித்யாதரர் யாரா இருந்தாலும் எந்த ஒரு ரகசியத்தை பேச வேண்டும் இந்த தேவலோகத்துல மீட்டிங். ஆமாண்டா, ஒரு மாமாங்கம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவ சபை கூடுவார்கள். அப்படி தேவ சபை கூடினார் தேவர்கள், முனிவர்கள், யாவற்றமான பேர்களும் வந்து வரிசை வரிசையாக சாரையாக அமர்வார்கள். அப்படி அப்படி வரிசை வரிசையாக அமர்வார்கள். அப்படி அமர்ந்த உடனே தேவலோகத்தில் 4 நாட்டியமாதர்கள். யார் யாரு? சொல்லக்கூடிய 4 பேர் தேவர்கள் கல்ச்சனாக எந்த நேரமும் வந்த தேவரெல்லாம் கூடுவது, அந்த 4 மாதம் நடனம் ஆடுவது, நாடு முடிவது, உட்கார்ந்து பார்க்கிறது, சந்தோஷப்படுத்துறது. ஆமா, அப்படி தேவர்கள் வந்து அமர்ந்த உடனே அவர்கள் மனக்கவலையை மறந்து சந்தோஷமாக இருப்பதற்கு 4 நாட்டியமாதர்களும் தேவமாதர்களும் வந்து நாட்டியமாடுவாங்க. அப்படி நாட்டியம் முடிந்த உடனே அதன் பிறகு தேவ ரகசியங்களை பேசுவது, அவரவர் மனக்குள் இருந்த பிறகு தேவ ரகசியங்களை பேசுவது. ஆனால் இந்த தேவ இந்திர பதவி 30 தேவருக்கு கிட்டாத பதவி, யாருக்கும் கிடைக்காத பதவி. அப்படி இந்த தேவலோக பதவியை இந்திர பதவி ஒருவன் ஆள வேண்டுமானால் 100 அஸ்வமேதத்தை செய்து வாங்க வேண்டும். தம்பி, இந்த 14 உலகத்தில் யாராவது ஒருவன் தபம் செய்ய அமர்ந்தால் முதல்ல அவன் தபத்தை கெடுப்பது என் வேலை. ஏன் சொல்லு, அவன் எதனா 100 அஸ்வமேதத்தை செஞ்சு இந்த தேவ பதவி குடிக்கிட்டு நம்மளே ஓட்டுருவான். அதே பயம் தான். வருவான், காட்டுல உட்காருவான், அவன் மாட்டுக்கு தப்பம் பண்ணுவான். பரம கடவுளுங்கிறா பாரு, நேரா பாரு, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு தேவலோகம் தான் வேணும்னு கேட்டுட்டா கொடுத்துருவாரு, என்ன வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால நான் என்ன செய்வது? யார் தபம் செய்தாலும் இந்த 4 நாட்டியமாதர்களை அனுப்பி முதல்ல அந்த தபத்தை கலைத்து விடுவது, கிடைக்கிறது. ஆமா, அப்படி இருந்தாலும் பூலோகத்திலே சந்திரகுல பரம்பரையில் 5வது தலைமுறையில் வந்தவன் அவர்தான் நகுஷன். அந்த நகுஷ மகாராஜன் பிறந்த முதல் அவருக்கு எந்த பொருள் மீதும் இச்சை என்பதே கிடையாது. ஞானியாக வளர்ந்தார். அப்படி வளர்ந்து 100 அப்பொழுது அவர் தேவர்கள்
தேவலோகத்தை ஆள வேண்டும், ஆள வேண்டும். சொர்க்கலோகம் செல்ல வேண்டும், செல்ல வேண்டும். 4ஆம் பதவி அடைய வேண்டும். அடைய வேண்டும். அப்படி என்று முனிவர்களோடு இவர் ஒரு முனிவராக சென்றார். சென்றாரு. அப்ப அந்த முனிவர்களாம் பார்த்தாங்க, தம்பி ஒரு மனிதராகப்பட்டவன் பிறந்தான், சிற்றின்பத்தை அடைந்து பிறகு பேரின்பத்துக்கு வழி. ஆமா, அப்படி இல்லை என்றால் தேவ இந்திர பதவியை ஆண்டால் உனக்கு பேரின்பத்துக்கு வழி கிடைக்கும். ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து தகுந்த பருவம் ஏற்பட்ட உடனே அவனுக்கு நிகராக ஒரு பெண் பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து பிள்ளை குட்டிகளை பெற்று அதற்கு சேர வேண்டிய சொத்து சொங்களை சேர்த்து அதற்கு குடும்பங்களை எல்லாம் சரி செய்து விட்டு அவனுடைய கடமைகளை முடித்து பிறகு சில பேரின்பத்துக்கு வழி தேட வேண்டும். இது சிற்றின்ப வாழ்க்கை. இந்த பூலோக வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அதுதான் சிற்றின்பம். சிற்றின்பம் என்பது ஒரு சிட்டிக்கு போற நேரம் தான், அது தேவர்களுக்கு. அப்படி இந்த சிற்றின்ப வாழ்க்கையை முடித்தால் உனக்கு பேரின்பத்துக்கு வழி. அப்படி இல்லை என்றால் தேவலோக பதவி ஆண்டால் நீ பேரின்பத்தை அடையலாம். ஆனால் அந்த தேவலோக பதவி ஆள்வது அவ்வளவு சாதாரண கிடையாது. 100 அஸ்வமேதத்தை செய்து முடித்தால் உனக்கு தேவ இந்திர பதவி கிடைக்கும் அப்படி என்று தெரிவித்தார். அந்த வார்த்தை சில பேர் கொண்டு அந்த நகுச மகாராஜர் 100 அஸ்வமேதத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தார், தடை இல்லாமல். அப்படி செய்து முடித்த உடனே அப்ப பார்த்தேன், உலகத்திலே ஒரு மனிதனாகப்பட்டவன் தேவர்கள் செய்ய முடியாத யாகம் 100 அஸ்வமேதத்தை செய்தானே, அவனை பெருமைப்படுத்த வேண்டும். அப்படி என்று தேவலோகத்தில் இருந்து முத்து பல்லாக்கு சப்த ரிஷிகள் சுமந்து கொண்டு சென்றார். ஆமா, அப்படி சென்று அமர்ந்த உடனே பாகரா நகுச மகாராஜா, ஐயா நான் ஒரு மாநிலன், நீங்களும் தபயோகிகள், என்னை நீங்கள் சுமப்பதா? ஐயா பாத்துக்கோங்க, பொறுமையா போங்க, பொறுமையா போங்க. ஏன் அந்த முனிவர்கள் மேல இருக்கக்கூடிய மரியாதை அன்பு அப்படி இருக்கு. அப்படி இருந்த உடனே அப்பா நகுச மகாராஜா சுமப்பது எங்களுக்கு நாங்கள் செய்த பாக்கியம், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்படி தேவலோகத்துக்கு கொண்டு போய் என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த புது இந்திரனாக நகுசனை சிம்மாசனத்திலே அமர்த்தினார். அப்படி அமர்த்திய உடனே அப்ப பார்த்தான், அப்படி சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே அதுவரையில் பற்றற்ற ஞானியாக இருந்த அந்த நகுசன் எந்த பொருள் மேல ஆசை இல்லாதவன் அப்பதான் பாக்குறான். அப்படி உப்பரையிலே இந்திராணி உலாத்தி கொண்டிருப்பதை பார்த்தான். இந்திராணி அழகை பார்த்து, அடடா தேவ இந்திரனுடைய சிம்மாசனம் நமக்கு, அப்ப தேவ இந்திரன் மனைவி இந்திராணி யாருக்கு? அப்ப நமக்கு தானே பொண்டாட்டி. அப்படி என்று நினைத்தான். அப்படி நினைத்த உடனே என் மனைவி இந்திராணி பார்த்தது, என் பெருமானே நாராயணா கோபால கண்ணா, என் மன்னவர் பதவிக்கு தான் ஆபத்து என்று நினைத்தேன், என்னுடைய கற்புக்கும் ஆபத்தா அப்படி என்று அழுதது. அப்போது பார்த்தார், அம்மா இந்திராணி நீ யாரும் கவலை வேண்டாம், நாளை பொழுது கிடைத்ததும் அவன் சாபப்பட்டு கீழே போக போகிறான். நான் சொல்லக்கூடிய வார்த்தைப்படியே தெரிவிக்க வேண்டும். அது எப்படி? நான் உன்னோடு சேர்வதற்கு தடைதான், ஆனால் என் மன்னவர் தேவேந்திரன் அந்த புறத்துக்கு வர வேண்டுமானால் சப்தரிஷிகளை சுமக்க சொல்லி அந்த முத்து பல்லக்கில் ஏறி நகர்வலமாக வந்துதான் அந்த புறத்துக்கு வருவார். அதை போல் நீங்கள் வந்தால் உங்களோடு சேர்வதற்கு தடை என்பது கிடையாது. அப்படி தெரிந்த உடனே சப்த ரிஷிகளில் தலை சிறந்த முனிவர் 4 பேர். யார் யார்? விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அகத்தியர், கௌதம முனிவர், 4 முனிவர்கள். அவர்களை முத்து பல்லக்கை சுமக்க சொல்லி ஏறி அமர்ந்தால் யாரு? நகுசன். அப்படி அந்த புறத்துக்கு செல்லுங்கள் அப்படி என்று ஆணையிட்டார். அப்படி போகும்போது பாக்கலாம் நகுசன், அவங்க எப்பவும் போற மாதிரி தான் போறாங்க. இவனுக்கு எப்படி தெரியுது? மிகவும் பொறுமையா போறாங்க. இவ்வளவு பொறுமையா போனா நம்ம எப்ப போய் இந்திராணி சேர்வது? அதுல அவனுக்கு ஒரு கணக்கு. அந்த 4 முனிவர்கள் அகத்தியர் குள்ளமானவர். என்ன நினைக்கிறான்? அகத்தியர் குள்ளமா இருக்காரு. அந்த முத்து பல்லக்கனுடைய தடி அவருடைய தோல்ல படல, சும்மா தூக்குற மாதிரி பாவனை பண்ணிட்டு போறார். இதனாலதான் காலதாமதமா போகுது அப்படின்னு ஒரு பெரம்பை எடுத்து அது காலால சீண்டி சர்ப நடிச்சாங்க முனிவர்களை. அப்படின்னா சர்ப என்றால் தேவ பாஷையில் ஓடு ஓடு நடத்துறாங்க. அப்ப பார்த்தார் அகத்திய முனிவர், பார்த்தார் அதே நகுசம் எவ்வளவு ஆணவம் இருந்தால், மற்றவர் பாதத்தை தெரியாமல் எப்பொழுது நீ சர்ப என்று அடித்தாயோ அதனால் உலகத்தில் நீ ஒரு சர்பமாக போக கடவுது. அது மட்டும் கிடையாது, உன் உடலை தூக்கி கொண்டு ஆடி ஆடி இறை தேட முடியாது, மலைப்பாம்பாக அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். அங்கிருந்து சாபத்தை பெற்று பூலோகத்தில் வந்தான சொன்னான். அன்று முதல் இன்று வரை இந்த தேவ இந்திர பதவியை நானே ஆண்டு கொண்டு வருகிறேன். ஆமாண்டா, சந்தோஷமா.
உலகத்தில் அசுரன் ஒருத்தன் முளைக்கிறானோ முளைக்கிறானோ? நேரா தேவலோகம் வருவது வருவது. என்னையும் இந்திராணி போட்டு அடியோதண்டமா அடிப்பது. அதான் தேவர்கள் ஒரு புறம் அசாதிகள் ஒரு புறம் எல்லாம் தேவ அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தில் பாதி இங்கதான் மிச்சம் இருக்குது. காமதேனு, கற்பவிருட்சம், வெள்ளை யானை, அயராவதம், சங்குநிதி, பதுமநிதி, வஜ்ராயுதம் இப்படி சொல்லக்கூடிய அனைத்து 32 விருதுகளும் இங்கதான் இருக்குது. அதுக்காக வருவது என்ன இந்திராணி போட்டு அடியோதண்டமா அடிப்பது. ஆனால் இப்போது கொஞ்ச காலமாக அசுர தொல்லை என்று கிடையாது. அந்த எம்பெருமான் கோபால கண்ணன் புண்ணியத்தினார் அசுர தொல்லை என்று கிடையாது. அதனால் நானும் இந்திராணியும் சந்தோஷமா இருக்கும். அதனால இந்திராணி வரவழைத்து சதியும் பதியமாக வர வேண்டும் சிம்மாசனத்தில். நான் அடுத்ததாக இந்திராணி அதி சீக்கிரமா இந்திரன் அவர் மனைவியாக அதை இந்திரன் அழைக்க இதை இந்திரன் தான் என்னை
தாயாரையும் கல்ல முடியாம காளியம்மா தாயாரையும் கல்ல புருஷ இந்த ஊரை திருத்த வந்துக்கிறியா? நீ யாரும் நான் யாரும் தெரிஞ்சவனா அஞ்சு அத்தை போனா மாமா போனா இந்த ஊரை திருத்த வந்து கெடுக்க வந்துக்கிறியா? என்னடா அடி தேவையா? என்னடா ஆமா எங்க தமிழ்நாட்டு வழக்கம். ஆமா ஒரு பெண்ணாக இந்த புயல் பிறந்து விட்டா ஒரு பொண்ணா பிறந்துட்டா இதே ஊர்ல முறவை பலி கொடுப்பாங்க. முறை மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பாங்க. இல்ல பக்கத்துல கொடுப்பாங்க. அந்த பெண்ணை அந்த வீட்டுக்கு சென்று மாமியார் கொடுமை இருக்கலாம், மாமியார் கொடுமை இருக்கு, மாமியார் கொடுமை இருக்கலாம், மாமியார் கொடுமை இருக்கு, மூத்தார் கொடுமை இருக்கலாம், மூத்தார் கொடுமை இருக்கு, கோயிலார் கொடுமை இருக்கலாம். கோயிலார் கொடுமை பெரு கொடுமை. கொஞ்சம் ஏமாந்தா கோயப்படுவான். பின்ன விடுவா சும்மா நாட்டுல கொடுமை. ஆமா அங்காளி பங்காளி கொடுமை எல்லா கொடுமை இருக்கு. எல்லா கொடுமை இருக்கலாம். முருக பெருமானே, விநாயக பெருமானே, விநாயக பெருமானே, ஆத்தா தாயே, அங்காளம்மா தாயே, மாரியாத்தா தாயே, இந்த ஊர்ல எவ்வளோ சாமிக்குதோ சாமி இருக்கோ எல்லா சாமி பொங்கல் வைக்கிறேன். எல்லா சாமிக்கும் பொங்கல் வைக்கிறேன். நாங்க எல்லாரும் செத்துணும். மாமியார் அத்தா ஒருத்தி மூத்தாரு நாத்தரம் இவங்க எல்லாம் செத்துணும். எல்லாம் செத்துணும். நானும் எங்க வீட்டுக்காரர் மட்டும் சந்தோஷமா வாழணும். ஆமா அப்படின்னு அந்த பெண்ணு வேண்டலாம். அது ஒரு நாயகம் இருக்கு. ஏண்டி கம்யூனிட்டி என் பொறும்போக்கோ 5 மணி குத்தி அங்காளம்மா தாயாரு. ஆமா என் ஆம்பளையா சாவணும்னு சொல்றிய? அவன் தான் சாவணும். அவன் செத்தாதான் காத்தோட்டமா கிடக்கலாம். எப்படி இருக்குது? ஆம்புலன்ஸ் காத்தோட்டமா கிடக்க. ஆமா சரி ஒத்துக்கிறேன். நீ காத்தோட்டமா கடை. ஆனா இங்கவா அவரு ஆம்புலன்ஸ் தான் வச்சுக்க. ஆமா இந்த வச்சுக்க பூ இந்த பூ உனக்கு நடக்காது. அது இல்லாட்ட போகுது. ஏன்? ஆமா 45 ரூபாய் ஒரு முழம் பூ. ஆமா அது வாங்கி வச்சா என்ன வைக்க தேவையில்லை. பூ வேணாம். சரி அது வச்சு குங்குமம். ஆமா இல்ல சிகரெட் லைட் இருக்குது. அந்த குங்குமம் நடக்காது. அதுவும் தேவையில்லை. ஏன்? எனக்கு ஒரு ஆளுக்குதான் ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குங்குமம் ஆகுது. இந்த மாதிரி மைதானம் மட்டும் வச்சு ஏன் ஆகுது? ஆமா அது கூட தேவையில்லை. அதுவும் தேவையா? தேவையில்லை. கையில போடுறாங்க வளையல். அந்த வளையல் நடக்காது. அதுவும் தேவையில்லை. நொறுக்கு போட்டுட்டேன் நானு. அது வேண்டாமா? வேணாம். காயில போடுற மாதிரி கால் வெட்டி. ஆமா ஆம்பியா அது நடக்காது. அதுவும் தேவையில்லை. தம்பி அந்த விரல்ல மோதிரம் போட்டு நடந்தா இன்னுமா கால்ல விலங்கு மாட்டி வச்சுக்கிற அப்படி தெரியுது. ஆமா ஆமா அதுவும் தேவையில்லை. சரி அதெல்லாம் விடு. ஆம்படால சாத்து கட்டுற மாதிரி தாலி அந்த தாலி நடக்காது. தம்பி இம்மா பொருள் பத்தி சொன்னிய. ஆமா எனக்கு ஆத்திரம் வந்தத பார்த்தியா? தாலி பத்தி சொன்ன பாரு. எனக்கு ஆத்திரம் தாங்கடா தம்பி. இந்த ஆம்பளை டவுனுக்கா போறாங்க. ஆமா ஒரு 5 ரூபாய் 5,000 ரூபாய் ஒரு மஞ்சா கவுரு. ஆமா அத வாங்கி வராங்க. என் கயித்துல இருக்கு பிடிச்சு கட்டிடுறாங்க. ஆமா அந்த கன்றாய் கவுத்துறாங்க. எம்மா நாளைக்கு நான் செம்பு கிடக்குறது. ஆமா எனக்கு ஒரு 3 டன் வெயிட் இருக்கும். பின்ன எம்மா நாளைக்கு செம்பு கிடப்ப. ஆமா அது தேவையில்லை. சரிங்களா? இதெல்லாம் லாஸ்டா ஒன்னு சொன்னீங்க. என்ன? காலுப்படி நெல்லி குத்தி காளியம்மன் தாயாரு. ஆமா யாரு வாயணும்? அவரு எவரு? அவருக்கு பேரு அவரா? ஆமா அவரு எவரு? ஆமா அவர் பேரை சொல்லக்கூடாது. ஏன்? நல்லா இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? ஐயோ அவர் நல்லா இருந்தாதான் விதவிதமா புடவை எடுத்து கட்டலாம், விதவிதமா ஜாக்கெட் போடலாம், விதவிதமா நகை நட்டி எடுத்து மாட்டிக்கலாம். அவர் நல்லா இருக்கு. கம்மியாச்சோ கல்ல புடிச்சா வாயணும். காளியம்மன் தாயாரு
ஒரு நாள் வாங்க போட்டாரு. கதிர்வாடி வேலும் மயிலும் துணையால் இருக்கேன் முருகா துணையால் இருக்கேன் முருகா துணையால் இருக்கேன் முருகா துணையால் இருக்கேன் முருகா ஐயா மதிசூடும் ஈசன் நகரே மனதில் நிறைந்த தலைவாணியோ மதிசூடும் ஈசன் நகரே மனதில் நிறைந்த தலைவா கதிர்வாடி வேலும் மயிலும் துணையால் இருக்கேன் முருகா ஒரு பழுத்த கரையை தரித்திருந்து பக்தர் மனதில் நிறைந்தார் அருணகிரி குருமுனிவர் அவை கருணை அப்பனுக்கு பாடம் சொல்லி அயன சிறையில் அடைத்தாரியோ அப்பனுக்கு பாடம் சொல்லி அயன சிறையில் அடைத்தார் அப்பனுக்கு பாடம் சொல்லி அயன சிறையில் அடைத்தார் அப்பனுக்கு பாடம் சொல்லி அயன சிறையில் அடைத்தார் சூரபத்மன் கருகன் உடலை சக்தி வேலை கிழித்தார் சக்தி வேலை கிழித்தார் ஐயா தங்கமென்று அடைந்தவரை சேவல் கொடி கைப்பிடித்தாய் உன்னை தங்கமென்று அடைந்தவரை சேவல் கொடியை பிடித்தார் சூரபத்மன் கருகன் உடலை சக்தி வேலை கிழித்தார் உலகம்
கம்முனா போயிருப்பான். அவன் ஏன்னா சாப்பிட்டா நீ கேக்குறத நான் கோச்சுக்கலையம்மா. ஆமா கண்ணவனுக்கு பொழுதுன்னு கேளு, ஆஹா, எவனுக்குன்னா பொழுதுன்னு கேளு. கண்டிப்பா. எங்க அம்மாவை தான் பாராட்டுறேன். ஏன் என்ன காரணம்? எங்க போனாலும் எங்க வந்தாங்களோ ஆமா இந்த உடம்பு இந்த உருவத்தை உருவாக்கி விட்டாங்க பாரு. கண்டிப்பா அவனே கடல்ல இருந்து கரும்பு தர வரைக்கும் நீ கத்த கடவுள். உண்மைதான் உண்மைதான். அப்பவே சாபத்தை கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க. ரவி சாபம் என்று நினைக்காது. ஆ, இந்த உடல் ஆகப்பட்டது, இந்த உடலிலே இந்த உயிராகப்பட்ட இந்த பூமியில இருந்து கொஞ்சம் இருப்பது கொஞ்ச நாள். ஆமா, நீ செல்லம் நாட்டார் வீட்டு புள்ளன்னு நீ சொத்து சுகம் வச்சிரு, காசு பணம் வச்சிரு. இருக்கிறது வந்து பேர் அமைதியாரம். அதுக்கெல்லாம் குறை இல்லையம்மா. அது இருக்கும். ஆனா நீ சொத்து சுகம் வச்சிருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் ஒரு 10 ஊருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, புரியுதா? ஆனா காசு பணம் இருந்தாலும் இந்த கலை என்பது ஒண்ணு இடத்துல இருக்கிறதுனால கடல் முதல் மலை கூடாது. இன்னும் அலையுது பாரு. போறாம நீ ஏகிட்ட பேசுறிய, நான் அதுகிட்ட பேசுறது போறாம அவரை சின்ன சின்ன மூஞ்சிக்கு அதுகிட்ட பேசுறது. நீ வந்து என்கிட்ட பேசுறான். மூஞ்சி எடுத்துட்டு வந்த என்ன என் மூஞ்சிக்கு என்ன மூஞ்ச பார்த்தா இதாடுங்குது. அது கூட நல்லா அம்மா கெட்டு போச்சான், அதை விட கெட்டு போச்சான். ஏன்டி மூஞ்சி என்ன பண்ண போது? மூஞ்சி என்ன பண்ண போது? மூஞ்சி மேல துணி போட்டுக்கிட்டான். என்ன சொல்லுவோம் பாத்துக்க. துணி போட்டு பொண்டாட்டிட்டு கூட பண்ணுவான் தான் தெரியும். அப்புறம் ஏதோ குடும்ப மாட்டவா மாமேல போன பையன், சின்ன மாமேல போன பையன் தான் கொடுத்தாங்கன்னா போய் அவன் போறீங்க பொண்ணதான் கட்டுறீங்க, மாமியாவையும் சேத்தாட வச்சுக்கு நீண்ட வெக்கம் கட்ட நாயில யாராருக்கு என்ன புத்தி அது சொல்லிதான் கரெக்டான பேசுறா. யாராருக்கு என்ன புத்தி அது சொல்லிதான் ஆகணும். அந்த மாதிரி இது சரி ஆகட்டும். கோழி காசுகள் கோழி மாடி உலகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை போல சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. சுக்கிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. கூட்ட குரலுக்கு வரக்கூடிய தெய்வம். புரியுதா? புரிய பெறுவார். அது ஒரு சக்தி இருந்தால்தான் கடவுள் நம்ம நம்பிக்கையோட கும்பிடுறாங்க. நம்ம நம்பிக்கையோட கும்பிட்டாதான் கடவுள் நமக்கு உயிர் கொடுக்கிறார். ஆமா. இப்ப கோயில கட்டினாங்க, அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு சிலைக்கு உயிர் கொடுக்கறாங்க. அந்த சிலைக்கு உயிர் கொடுத்தவனே கடவுளாக பார்த்து நமக்கு கொடுக்குது நம்மளுடைய பாதுகாப்பு அருள் தருகிறார். அந்த மாதிரி அருள் கொடுத்த இருப்பது கொஞ்ச நாள் இந்த பூமியில. அந்த இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகத்தோட வாழக்கூடியது நேரம் நம்மளுடைய நேரம். கடலென்ற புவி மீதில் அளவென்ற ஒரு கொண்டு வாழ்வை தினம் தின நித்தரித்தம் உடல் என்ற கும்பிக்கு உறவென்று இறை தேடி ஓயாமல் இரவும் பகலும் உண்டு. உண்டு உறங்குவதே கண்டதே இல்லாத ஒரு பயணம் அடைந்ததில்லையே. இந்த உலகத்துல இறங்கத்துல இருப்பது கொஞ்ச நாள் தான் இருக்க மாட்டோம். ஆமா ஆமா. ஏன்னு கேட்டா ஆமா, அதுக்கே நம்ம என்ன செய்யறோம், இதோட அம்பலத்துன்னு சொல்றோம். எல்லாத்தையும் வளர்த்திக்கலாமா? ஆமா. அண்ணன் சொத்து வளர்த்திக்கலாமா? கண்டிப்பா உண்மைதான். நாமளே ஒரு நாள் எல்லாம் ராஜா மாரி வாழலாமா? அதெல்லாம் கிடையாது. கடவுள் நம்மளை என்ன எழுதி அனுப்புறானோ. மாமியாவோட கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு போய் நானா ஓடி போய் கேட்டு வாங்க கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஏன் சொல்றேன்னா கொடுத்தாங்க அவன் சொல்ற மாதிரி மாமியா விட்ட கொடுத்தாங்க. ரவி சொல்லியமா குடுக்கறத வாங்கலாம். புரியுதா? எங்க ஊர்ல ஒரு கம்யூனிட்டி அடி வச்சாரு. அந்த குடும்பத்தையே குடிச்சாராட்டா குடுக்கறாங்கன்னு அந்த குடும்பத்தை விலக்கேத்தல, இவன் குடும்பத்தை விலக்கேத்திக்கிட்டான். ஆனா அவ அப்ப செஞ்சது முற்பகல் செய்யும் பிற்பகல் நீ என்ன செய்யறியோ அதை கண்டிப்பா அனுபவித்தாக வேண்டும். வாங்க என்ன குழந்தை நிக்குதா? மாமா சாமி ஓகே பேசிக்கலாம்.
அதனால இப்பேற்பட்ட சுப்பிரமணியர் அப்பாவுக்கு பூஜை செய்து மண்டல பூஜை நடத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த நாடகத்தை நமக்கும் நடத்திருக்க இந்த ஒரு இடத்துல பாக்கியத்தை வந்து அடி வைக்கணும் நமக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த சாமியினுடைய அருளை நாமளும் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த வேளாம்பக்கம் நன்னகர மக்கள் எல்லாம் முற்றுகூடி ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக 2 இரவு நாடகத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக வாய்ப்பளித்தானே நல்ல குணங்களுக்கும். இதோ நம் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி சேகரனுடைய பாதத்திற்கும் மற்றும் செல்லமுத்திர நாடகாசிரியர் ரவியண்ணன் பாதத்திற்கும் இதோ முருக்கம்பாடி ஆறுமுகன் அண்ணனுடைய பாதத்திற்கும் இதோ கோடைய மிருதங்க சக்கரவர்த்தி கரும்புலூர் ராஜேந்திரன் பாதத்திற்கும் நம்ம நாடகதாரி அவர்களுக்கும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய பாதத்திற்கும் ஏன்னா ஒரு சில ஊர்ல தெரிஞ்சவங்க பேரை சொன்னா அரியோர் மகடி பேராயிடுது. அனைத்து மக்களுடைய பாதத்திற்கும் இந்த முருகப்பெருமானுடைய பாதத்திற்கும் என் பரிவான திரு வணக்கத்தை இப்பேற்பட்ட மங்கள சபைக்காக வந்தனே. நீ யாரம்மா, எந்த நாட்டுக்கு அரசி, யார திருமணம் செய்திருக்கா, நீ எப்படி நீ யாரு, உன் பேரு சபை அறி எடுத்து கூறே வா சொல்றமா. இந்திராணி என்று விளக்கம். நான் எப்படி பிறந்தேன்? ஒரு தாய் வேற்றிலே பிறக்காத பிறந்தவள் ரவி. ஒரு தாய் வேற்றில் பிறக்காத பிறந்தவள். அது எப்படிமா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணு சேர்த்தாதான் ஒரு குழந்தை பிறக்கும். அது எப்படி தாய் இல்லாம இந்த உலகத்தில் 4448 ஜீவன் இருக்கு. ஆமா, அத்தனையும் ஆணு பெண்ணு ஒண்ணு சேர்ந்தாதான் ஜனனமாக முடியும். பருத்தி நடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, பருத்தி. ஆமா, பருத்தி உண்மைதான். அது ஒரு வருஷம் ஆண் பருத்தி நடுவாங்க. ஆமா,
அந்த ஆண் பருத்தி பூ கொண்டாந்து பெருசாந்து ஆ, இந்த பொன் பருத்தில தீர்த்தினாதான் கண்டிப்பாக ஒராஞ்சாதான் நூலாகும். உண்மைதான், உண்மைதான். உண்மையா இல்லையா? கண்டிப்பாக அது உண்மைதான். ஆனா நான் தாயோது பொண்ணு ரவி, சொல்றேன். நீ சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் பிறந்த விவரத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? நான் எப்படி பிறந்தேன்? என்ன பேசுகிறா? என்னடி ஒண்ணுங்களா பையா ஒராயிரம் கரும்பு முடிச்சவள அந்த கம்மி தான் இது கம்மி இருக்க மாட்டேங்குதா? அது தீர்த்துறாங்க உனக்கு தெரியுமா? அப்படியே போயிட்ட பாரு. தீர்த்துறாங்க நான் பாரு. சொல்லியம்மா, ஏன்னா அந்த குடும்பம் 50 கோடி 70 லட்சம் பொறுத்து இந்த உலகம். இந்த உலகத்தில் 4448 ஜீவராசிகள் வாழ்கிறது. ஆமா, அத்தனையும் தாய் வயிற்றில பிறக்குது. நீ தாய் வயிற்றிலே பிறக்கணும்னு சொல்றியே, அது எப்படி பிறந்த? நீ எப்படி பிறந்தாய்? மாடி, இந்த உலகத்தில் லட்சுமி கடாட்சம் வர வேண்டும் என்பதற்காக தேவர்கள் ஒருபுறம், அசுரர்கள் ஒருபுறம் பார்க்கடலை அமிர்தம் கடைந்தார்கள். இந்த கடலை எல்லாம் ஒரு பாண்டமாக்கி இந்த பர்வதகிரி மலையை ஒரு மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கைராக்கி தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் பார்க்கடலை அமிர்தம் கடைந்தார்கள். அப்படி அமிர்தம் கடையக்கூடிய நேரத்தில் முதலில் 32 விருதுகள் பிறந்தது. 32 பொருள் பிறந்தது. ஆமா, காமதேனு, கற்பவர்ச்சம், ஐராவதம் என்று சொல்லப்பட்ட 32 விருதுகள் பிறந்தது. 32 பொருள் பிறந்தது. இரண்டாவதாக 7 பெண்கள் பிறந்தோம். 7 பெண்கள் பிறந்தீங்க. அந்த பெண்கள் யார் என்று கேட்டால் மண்டோதரி, தாரை, லட்சுமி, ரூபை, அகலிகை, ரதிதேவி என்று சொல்லப்பட்ட இந்திரானை சேர்த்து 7 பெண்கள் பிறந்தோம். அப்படி 7 பெண்கள் பிறந்தோமே, மண்டோதரி யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்? தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். லட்சுமியே மாலாய கண்ணனுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. தாரையே வாலிக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். புரியுதா? ரூபையே சுக்ரீவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். ரதிதேவியை மன்னவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். நான் யாருக்கு திருமணம் செய்தேன்? புரியுதா? சொல்லட்டுமா? யாரை திருமணம் செய்து கொடுத்தேன்? இந்த தேவருக்கெல்லாம் ஆமாம், தேவருக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய தேவேந்திரனை திருமணம் செய்தேன். சசி, இசை, இந்திராணி என்று எனக்கு பலவிதமான நாமதேயங்கள் உண்டு. அயல்ராணி, இப்படிப்பட்ட எனக்கு நாமதேயங்கள் உண்டு. இப்ப தேவலோகத்திலே சீரு சிறப்போடு எந்த குறைபாடு இல்லாமல் கிடையாது. ஏன்னா இந்த தேவலோகத்துல விலை மதிக்க முடியாத பொருள்கள் இருக்கிறது. இங்கதான் இருக்கு. ஆனா இந்த தேவலோகத்தில் அமிர்தம் கடையும் போது ஒரு சில பொருள்கள் திரண்டது. அது யாராருக்கு பொருத்தமான பொருள் அப்படி என்பதற்காக அனைத்து பொருளும் தேவலோகத்தில் நின்று விட்டது. அப்ப நின்று விட்டது. அப்ப அப்படி தேவலோகத்தில் நின்று விட்ட உடனே அப்ப தேவருக்கு தான் அதிபதி யாரா பொருளா என்று அசுராதிகள் தினந்தோறும் வருவது சத்தியலோகத்தில் அடிப்பது. ஆனா அசுராதிகள் தொல்லைகள் என்பது கிடையாது. என் பரியான மன்னவரும் நானும் சரச சல்லாபமாக இருந்து அவரு எப்படி சொல்றோம்? நானும் என் பரியான மன்னவரும் சரச சல்லாபமாக இருந்து தேவயானை ஒன்று ஒரு மகள் பிறக்கின்றார். புரியுதா? முசிதான திருமணம் அப்படி குறைவில்லாத இருக்கின்றோம். ஆனா மகள் இருக்கின்றார். ஆனால் என்ற பரியான மன்னவரை பார்த்து சந்தோஷம் கொண்டு பாதத்தை பணிய வேண்டும். ஒரே ஒரு வாகனம் போட்டு மாமலை தெய்வமே எந்த சென்னாவினை தீரா
ஹரிகோவிந்த நாராயணா இந்த அடி என்னைக்காரா ஐயா ஜன்ம சாவல்யாவினை பயன் தீர்த்திடா உந்தன் திருவாடி ஊரதி அடியன சேர்த்திடா இதே நல்ல நேரத்தில் அன்பு நண்பராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் வேளாம்பாக்கத்து மாசம் இருந்திருக்கக்கூடிய சேகர் அண்ணாவு இருவரும் சேர்ந்து இது எமக்காக ஒரு 200 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் இந்த முருகப்பெருமான பெற்றும் இந்த திருவரங்க பெருமாள் பெற்றும் எந்த விதமான குறைபாடு மறக்க இதோ வேளாம்பாக்கத்தில் நன்னகரத்திலே வாசம் இருந்திருக்கக்கூடிய அருமை அண்ணனாக விளங்கக்கூடிய திமுக கிளை செயலராக விளங்கக்கூடிய சாமிதுரை அதானே சாமிதுரை என்பவர் அண்ணன் எமக்காக ஆமா அவருடைய குடும்பத்தில் இந்த முருகப்பெருமான் பெற்று எந்த விதமான குறைபாடு மறக்க ஆமா சரி ஆகட்டும் ஏதோ ஒன்னோட சந்தோஷமா இருக்கிறாரா அது கடவுளுடைய சித்தம். சரி இன்றைய தினத்திலே என் பதியான மனவர் அழைத்ததாக சங்கதி உன் மனைவி வந்திருப்பதாக அறிக்கை செய்தேன். எவ்வளவு நேரத்துல என் மனைவி இந்திராணி அழைத்து சொல்லி அனுப்புறேன். ஏன் இவ்வளவு கால தாமதம்? ஐயா நான் போலீங்க, வேற யார் போனது? அது அந்த சாகர சேரு போச்சுங்க. அதுக்காக சுத்தமான சாகர சேரு தாதி என் மகளை ஒரே குத்துதான், ஒரே குத்து உள்ள கரும்பு உடச்சுக்கோ. அப்படியே அப்படி சொல்லு. மகாராணி வந்து பருப்பை காட்டா ஒரு மத்த விட்டு கடிச்சிருவாரு. சரி மகாராணி வந்து விட்டாங்களா? வேண்டாம் எங்க வீட்டுக்கார வந்துட்டாரா?
ஏம்மா ஒரு உடம்பு சரியில்லாதவனை வீட்டுட்டு வந்து வீட்டுல ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அவனை வீட்டுல கொண்டு வந்தோடனே இந்த சொந்த பந்தத்தை பார்த்த உடனே ஒரு பலம் வந்துரும். ஆமா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய் எல்லாம் போயிடும். அதனால இவர் சொல்றியே, உங்களை பார்த்த உடனே அந்த உடம்புல இருக்கிற பிணி அவருக்கு கூட தெரியல, ஒரு சக்தி வந்த மாதிரி ஒரு பலம் அவருக்கு. அந்த ஆக்டிவே மறந்து உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சமத்தம் அவர் கண்டிப்பா இருக்கிறாரு. ஏன்னா பணத்தோட உங்களெல்லாம் ஒரு பாரத்தை பார்த்த நம்பிக்கை புரியுதா? என்ன பார்த்தோன்னே வச்சுட்டாரு. சரி எதிர்பார்க்கறோம். சரி ஆகட்டும் மடி பரியாம அதை எதிர்பார்க்கறேன். சரி ஆகட்டும் பாக்குறேன். இந்திராணி மணிமுடி தரித்தராதா மணிமுடி தரித்தராதா உனது தேவி அன்புடன் நின்றோ நாளில் மலர் பாதம் செய்தேன் தொண்டு ஐயா தேவி உந்தம் இந்திராணியால் பலவித பூஜை செய்தேன் சரணா இந்திராணி பலவித மலரை கொண்டு உங்கள் பாதத்தில் போற்றி செய்தேன் என் மன்னவா. சுகட்சேமமா இருக்க வேண்டும் மகராசி. இந்திராணி என்னங்க நீ மாதர் குல மாணிக்கமே Bye.
கரத்தை பிடிந்தபடினால் என்றென்றைக்கும் தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆயுளோடு வாழ கடவுது. ஆகட்டும் சுவாமி. சரி சுகட்சாபமா இருந்தா என்ன அப்படி நல்லா இருந்தா நீ கம்முனு எதிரோட்டு யாருக்கு போறது பையா அப்படிதான் பேசுகிறேன். என் வீட்டுக்கு என் வீடு ஏகாதி வீடு 10 வீடுக்குது. அவன் என்ன வண்ணானுக்கு போறதுன்றான். கொஞ்சம் அடக்க உடக்கணும் சொல்லிச்சு. அதை போய் சரி போ. சரி சாமி இந்திராணி ஒரு வார்த்தை ஒன்றாச்சு. தடை என்பது கிடையாது. எனக்கு வாழ்க்கவே வரம் அளித்த அழைத்த சங்கத்திற்காக நீ வந்தவா கோவம் ஆரம்பமா ஏன் உங்ககிட்ட வர்றதில்ல? ஏன் உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கிறது இதே இடத்துக்கே கோரி போட்டு போயிடுவான். அந்த பயம் அதனாலதான் கொஞ்சம் எட்டி நின்று பேசுறேன். கோரி போட்டு போனாலும் அவன் அப்படியே மல்லாச்சி போட்டு கீச்சு கிடச்சிருவான். இந்த கரப்பாண்ட கை வைக்க பாப்பா. இருக்கிற சட்டம் பொம்பளைக்கு அனாவசியமா பேசுவாங்க. அவங்களோட போய் பட்டுன்னு அடிக்க வேண்டியது இருக்கும். இல்லாத போய் தோத்து கச்சேரி ஏற வேண்டியது இருக்கும். அவளே பெரிய ஆளா கூட இருந்துட்டு போய் பொம்மையா தான் தலைவர் பொம்மையா தான் பொம்மையா தான் என்ன கேக்குற? என்ன இன்று அடுத்த சங்கதி ரவி அப்புறம் கோவம் வருமா வராது? கண்டிப்பா வரும். எதுக்கு ஒரு சட்டம் எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கு என்ன அதுக்குதான் ஒரு எதுக்குடா நீ சித்தா மம்பிய மாட்டாடங்குது. மம்பி போய் போட்டேன். மம்பி போய் அப்ப யார் மம்பி கம்மி சொல்ல விவரமா சொல்ற இந்த ராத்திரி நேரம் தாலி கட்ட எதுக்கு தெரியாத தானே உங்களை கூப்பிட்டா என்ன விஷயம் அதுக்குதான் உங்க அலியா அவனுக்கு தெரியும் கேட்டு எதுக்குடா ரவி? அதுக்குதான் நான் எக்கச்சக்கமா வேற வேலையே இல்ல பொம்பளைங்க. அதுக்குதான் கூடாது பேச மாட்டாங்களா? பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது. அதுவும் கொடுத்தாச்சு. புட்டு மாத்து புட்டு எப்படி கொடுக்குறது? சாப்பாடு மீன் எப்படி சாப்பாடு நாங்க கொடுத்துட்டோம். அந்த மாத்திரை கொடுத்தாச்சு. நீட்டு மாத்திரை கொடுத்துருக்கோம். நீட்டு மாத்திரை எப்ப பிபி சுகர் கட்டி வாங்கிருக்கீங்க? அமிர்தம் சாப்பிடுறேன். சரி இப்ராணி அசுராஜ் தொல்லை என்பது கிடையாது. அதனால் சிம்மாசனத்தில் இருவரும் சந்தோஷமாக அமர வேண்டும். அதற்காக தான் வர வேண்டும். நாரத மகா